திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்திருந்தனர். அதேவேளையில் இவர்களுடைய வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்குகளும் தொடரப்பட்டிருந்தன. இந்நிலையில் தேர்தல் வழக்குகளில் முடிவெடுக்கும் வரை அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என வெங்கடாஜலபதி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்தனர். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தாவேக பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இவர்களது குடும்பத்தினர்களில் 31 பேருக்கு அரசு பணியும் ஒருவருக்கு ரூபாய் 10 லட்சம் ரொக்கமும் வழங்கும் நிகழ்வு கரூரில் நடைபெற்றது. இதில் 31 பேருக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது அரசு பணியை பெற மறுத்தவர்களிடம் அதற்கான காரணங்களை முதல்வர் விஜய் கேட்டறிந்தார். பணி நியமன ஆணை வழங்கிய போது முதல்வர் விஜய் கண்கலங்கியதாக பயனாளர்கள் தெரிவித்தனர். கரூர் துயரத்துக்கு பின் முதன்முறையாக அங்கு சென்ற முதல்வர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்றார். கூட்டத்தில் பங்கேற்க வந்த அவரை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும், முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகியோரும் வரவேற்றனர். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. பின்னர் முதல்வர் விஜய்க்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெள்ளி வாளை பரிசளித்தார். கரூர் துயர விவகாரத்தில் முதல்வர் விஜய் காவல்துறையினரை குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூர் கூட்டத்தை ரத்து செய்ய காவல்துறை அறிவுறுத்தியது போல கரூர் காவல்துறையினர் ஏன் அறிவுறுத்தவில்லை என வினவியுள்ளார். காவல்துறை நாடகம் நடத்தியதாக குற்றஞ்சாட்டிய அவர் அவர்களுக்கு அழுத்தம் தந்தது யார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் துயரத்துக்கு தன் மீது பழி போடுவதா என மீண்டும் ஒருமுறை முதல்வர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் துயரத்தில் அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அரசியல் செய்ததாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களை காக்க வைத்து ஆதாயம் தேடும் அரசியல்வாதி தாம் அல்ல எனவும் விஜய் கூறியுள்ளார். கரூர் துயரத்துக்கு கட்சி சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தங்களுக்கு எதிரான அரசியல் சூழ்ச்சியை அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்துவதற்காக நினைவு சின்னம் அமைக்கப்படவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இனி சூழ்ச்சியை யோசிக்க கூடாது என்பதற்காக நினைவு சின்னம் அமைக்கப்படுவதாகவும் விஜய் கூறினார். அரசியல் வியாபாரத்திற்கான வெண்டிங் மிஷினே திமுக தான் என முதல்வர் விஜய் விமர்சித்துள்ளார். கரூரில் பேசிய அவர் சோஃபா மாடல், வாஷிங் மெஷின் மற்றும் குதிரை பேர விமர்சனங்களுக்கு பதில் அளித்துள்ளார். மக்கள் நம் பக்கம் இருக்கும்போது நமக்கு எதற்கு பேரம் என்று முதல்வர் விஜய் வினவினார். ஓட்டுக்கு காசு கொடுக்கும் கலாச்சாரத்தை அடித்து நொறுக்கியுள்ளதாகவும் விஜய் குறிப்பிட்டார். திமுக முன்னாள் அமைச்சர்கள் குறித்து முதல்வர் விஜய் மறைமுகமாக சாடியுள்ளார். கரூரில் பேசிய அவர் சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்கு சென்றவர் இன்னும் வரவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவை முதல்வர் விஜய் மறைமுகமாக விமர்சித்தார். முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் மாட்டுவார்கள் என தெரியவில்லை எனவும் முதல்வர் விஜய் குறிப்பிட்டார். கரூர் கம்பெனி ஓனர் ஓடிக்கொண்டே இருக்கிறார் எனவும் முதல்வர் விஜய் கூறினார். பார்ட்டி ஃபண்ட் என்று கூறியதும் திமுகவினர் ஓடிவிட்டதாக முதல்வர் விஜய் விமர்சித்துள்ளார். கரூரில் பேசிய அவர் தன்னை பேச வேண்டும் என திமுகவினர் கூறுவதாகவும், ஆனால் பேசினால் எழுந்து ஓடிவிடுகிறார்கள் என்றும் கூறியுள்ளார். 5 நிமிடம் பேசியதற்கு கொளத்தூரில் மக்கள் கொத்து பரோட்டா போட்டுவிட்டார்கள் என்றும் முதல்வர் விஜய் குறிப்பிட்டார். திமுக அதிமுக இடையே எந்தவித உறவும் இல்லை என்பதை இடைத்தேர்தலில் நிரூபித்து காட்ட முடியுமா என முதல்வர் விஜய் சவால் விடுத்துள்ளார். கரூரில் பேசிய அவர் மத்திய அரசு கொண்டுவரும் தொகுதி மறுவரையறையை தமிழ்நாடு ஏற்காது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்று தொடங்கப்படும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். வாக்குறுதியை நிறைவேற்றும் ரியல் தாய்மாமன் என்றும் முதல்வர் விஜய் கூறினார். முன்னதாக அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என தாவேக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தது. கரூர் மக்கள் சந்திப்புக்கு பிறகு முதல்வர் விஜய் சாலை வலம் மேற்கொண்டார். அட்லஸ் கலையரங்கத்தில் தொடங்கி திருக்காம்புலியூர் ரவுண்டானா வழியாக சுற்றுலா மாளிகை வரை சாலை வலம் நடைபெற்றது. கரூர் திருமாநிலையூர் ரவுண்டானாவில் முதல்வர் சாலை வலம் வரும் சாலையை தவிர பிற சாலைகள் தற்காலிகமாக அடைக்கப்பட்டிருந்தன. இதனால் அப்பகுதிக்கு நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸை வந்த வழியிலேயே காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். முதல்வரின் சாலை வலம் நடைபெறும் முன்பு இச்சம்பவம் நிகழ்ந்தது. இதனிடையே விஜய் வருகைக்காக சாலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது சர்ச்சையாகின.
முதல்வரின் வருகைக்காக சாலைகளில் இயந்திரத்தை கொண்டு துளையிட்டு தாவேக்கு கொடிகள் நடப்பட்டன. கரூர் துயரம் தொடர்பாக முதல்வர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அசாதாரண சூழ்நிலையிலும் தண்ணீர் பாட்டிலை வீசிவிட்டு ஆம்புலன்ஸை வரச் சொல்லிவிட்டு மக்களை காப்பாற்றாமல் தொடர்ந்து பேசியது யார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் அத்தனை பேர் இறந்துள்ளது குறித்து பத்திரிகையாளர்கள் கூறியும் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் எனவும் செந்தில் பாலாஜி சாடியுள்ளார். விஜய் பதிலளிக்காமல் செல்லும் வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது உதவியவர்கள் யார், தவிக்கவிட்டு ஓடிப்போனவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். கரூரில் முதல்வர் விஜய் பேசியது குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். கரூருக்கு விஜய் தாமதமாக சென்றதுதான் உயிரிழப்புக்கு காரணம் என திமுக அமைப்பு செயலர் டி.கே. இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பசியாலும் தாகத்தாலும் மயங்கி விழுந்து மக்கள் உயிரிழந்தனர் என்றும் பாதிக்கப்பட்ட 100 பேரில் 60 பேரின் உயிரை மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றியது அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். பள்ளிக்கூடம் அறிவை வளர்க்கத்தான், முதல்வர் விஜய் உரையை ஒளிபரப்புவது போன்ற அரசியல் புகழ் பாடுவதற்கு அல்ல என திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக ஐடி பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், பள்ளிகளில் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்ட தாவேக்கவினர் உச்சகட்டமாக முதல்வர் விஜய் பேசுவதை நேரலை செய்து அராஜகம் செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். பள்ளி வளாகத்தில் அரசியல் செய்யக்கூடாது என ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்த அமைச்சர் ராஜ்மோகன் திரைமறைவில் நாடகமாடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் திமுக ஐடி விமர்சித்துள்ளது. கரூர் துயரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தற்காலிகமாகவே அரசு பணி வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அரசு பணி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு அரசு பணி வழங்குவதில் என்ன தவறு உள்ளது எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பொருளாதார உதவி தேவைதானே எனவும் வினவினர். மனுதாரர் தரப்பில் அரசு பணி வழங்குவது சாட்சிகளை கலைக்க வாய்ப்பாக அமையும் என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் இறுதி முடிவெடுக்கும் வரை தற்காலிகமாகவே பணிகள் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டனர். கரூர் துயர நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு நிவாரணமாக பணி நியமன ஆணை வழங்குவதை விசிக தலைவர் திருமாவளவன் வரவேற்றுள்ளார். கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குடிமக்களுக்கு அரசு நிவாரணம் அளிப்பது நல்ல அணுகுமுறை என்று அவர் கூறினார். தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். நாமக்கலைச் சேர்ந்த மருத்துவர் ராஜசேகர், சேதுராஜன் ஆகியோரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்தனர். இவர்கள் ஏற்கனவே கைதானவர்களுடன் செல்போனில் தொடர்பில் இருந்தது உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இவ்வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. தாவேக எம்எல்ஏக்கள் பேர வழக்கில் காவல் நிலையத்தில் ஆஜராவதில் ஏன் தாமதம் என்பது குறித்து செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவு நகல் இன்னும் கைக்கு வராததே காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடாததற்கு காரணம் என விளக்கம் அளித்துள்ளது. தாவேக எம்எல்ஏக்கள் பேர வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் 2 முறை கையெழுத்திட உத்தரவிட்டது. தமிழகத்தில் 1 வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. இது தவிர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. ஏனைய தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மதியம் பெய்த திடீர் மழையால் மேட்டுப்பாளையம் பகுதி முழுவதும் குளிர்ந்த சூழல் நிலவியது. ஆஸ்திரேலியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீஸை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் அங்குஸ் டெய்லரையும் நேரில் சந்தித்து பேசினார். இச்சந்திப்பில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தக உறவுகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் வாய்ப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் உடனான சந்திப்பின் போது பாதுகாப்பு, யுரேனியம் இறக்குமதி மற்றும் வணிகம் சார்ந்த 18 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா பயணங்களை தொடர்ந்து 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் இறுதியாக பிரதமர் நரேந்திர மோடி நியூசிலாந்து சென்றடைந்தார். விமான நிலையத்தில் அவரை அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் வரவேற்றார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலியாவிடமிருந்து இந்தியா யுரேனியம் இறக்குமதி செய்வது பிரதமர் மோடியின் சாதனை என்ற பாஜகவின் கூற்றை காங்கிரஸ் கட்சி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ், 2008ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தை தொடர்ந்து 2011 டிசம்பரிலேயே அப்போதைய ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கில்லார்ட் இந்தியாவுக்கு யுரேனியம் இருக்க தன் கட்சியின் ஒப்புதலை பெற்றுவிட்டார் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். 20% எத்தனால் பெட்ரோல் பயன்படுத்துவதால் சில வாகனங்களில் 3 முதல் 5% வரை எரிபொருளை சிக்கனப்படுத்தலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அளித்துள்ள விளக்கத்தில், இன்ஜின் இயக்கத்தை சுத்தமாக வைத்து ஒட்டுமொத்த கார்பன் உமிழ்வை குறைக்க எத்தனால் பெட்ரோல் உதவுவதாக கூறப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் கல்லாடி பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியவர்களை தேடும் பணி 4வது நாளாக தொடர்கிறது. மண்ணுக்குள் புதைந்த 8 பேரில் 6 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை காலை மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ராகேஷ் என்பவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. உத்தராகண்ட் மாநிலம் டஹரி கர்வால் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஹோட்டல் மற்றும் வீடு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. கட்டடங்களின் அடித்தளம் பலவீனமடைந்ததால் சில நொடிகளிலேயே அவை சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்தன. நல்வாய்ப்பாக விபத்தின் போது கட்டடங்களுக்குள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கிருந்த மழைநீர் கால்வாய்க்குள் இளைஞர் ஒருவர் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். மாநில பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மீட்பு உபகரணங்கள் மூலம் அந்த இளைஞரை பத்திரமாக மீட்டனர். தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் உரிமையை கர்நாடகா மறுக்கவில்லை என அந்த மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடலில் வீணாக பாயும் உபரி நீரை மட்டுமே கர்நாடகா பயன்படுத்த முற்படுவதாக கூறியுள்ளார். தமிழகத்திற்கான பங்கீட்டில் ஒரு சொட்டு நீரை கூட விட்டுவிடாமல் தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய முன்னாள் எம்பிக்களை மாநிலங்களவை இடைத்தேர்தல் வேட்பாளர்களாக பாஜக களமிறக்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் ஜூலை 24 அன்று நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் சுஷ்மிதா தேவ், சுகேந்து சேகர் ராய் மற்றும் பிரகாஷ் சிங் பரைக் ஆகியோர் பாஜக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அம்மாநில பாஜக தலைவர் சாமித் பட்டாச்சாரியா முன்னிலையில் இவர்கள் மூவரும் பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது.
யூசர் நேம் வசதி குறித்து மத்திய அரசு அனுப்பிய நோட்டீஸுக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் பதில் அளித்துள்ளது. இந்த பதிலை மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தொலைபேசி எண் இல்லாமலேயே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வழிவகுக்கும் இந்த வசதியால் ஆன்லைன் மோசடிகள் மற்றும் ஆள் மாறாட்டங்கள் போன்ற சைபர் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடும் என மத்திய அரசு கவலை தெரிவித்தது. மேலும் இதே விவகாரம் தொடர்பாக டெலிகிராம், சிக்னல் ஆகிய செயலிகளுக்கும் மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சோலார் மின்சக்தி திட்டத்தை விரைவுபடுத்த உலக வங்கி 8500 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. 1 கோடி வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவும் இத்திட்டத்தின் மூலம் 17 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா 2035ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மொத்த மின்சார தேவையில் 60% புதை படிவமற்ற எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பெற இலக்கு நிர்ணயித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத மகாதேவ் செயலி வழக்கில் விகாஸ் கார்க் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான 940 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இதையும் சேர்த்து இவ்வழக்கில் இதுவரை முடக்கப்பட்ட மொத்த சொத்து மதிப்பு 3800 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இயங்கிய இந்த கும்பல் மாதம் 450 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை போலி நிறுவனங்கள் மூலம் மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய அரசாணையின்படி 12 விழுக்காட்டுக்கு மேல் ஆல்கஹால் கலந்து தயாரிக்கப்படும் திரவ மருந்துகளை இனி மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இன்றி நேரடியாக விலைக்கு வாங்க முடியாது. இந்த மருந்துகள் அனைத்தும் அட்டவணை H1 பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இருமல் மருந்துகள் மற்றும் டானிக்குகள் போதைக்காக தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த புதிய விதிமுறை அடுத்த 6 மாதங்களில் நாடு முழுவதும் அமலுக்கு வரவுள்ளது. தென்னிந்தியர்கள் ஏதாவது ஒரு வட இந்திய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமென ஆளுநர் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். 4வது காசி தமிழ்ச் சங்கமத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கான பாராட்டு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. இதில் பேசிய ஆளுநர் அர்லேக்கர் வட இந்தியாவில் உள்ளவர்கள் தமிழை கற்று வருவதாகவும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு குறித்து கற்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோல தென்னிந்தியர்கள் ஏதாவது ஒரு வட இந்திய மொழியை கற்க வேண்டும் என கூறினார். முன்னாள் அமைச்சர் ரகுபதி தனது மருத்துவக் கல்லூரிக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெறுவதற்காக சிஸ்டத்தையே ஏமாற்றியுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி நிகர்நிலை அந்தஸ்து பெறுவதற்காக தடையில்லா சான்று கேட்டு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திடம் விண்ணப்பித்திருந்ததாகவும் ஆனால் 60 நாட்களுக்கு பிறகு சான்று வழங்கி திரும்ப பெறப்பட்டதாகவும் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அமைச்சர் அருண்ராஜின் குற்றச்சாட்டுகளை முன்னாள் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தடையில்லா சான்றை பெற்ற பிறகே நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்துக்கு அறக்கட்டளை விண்ணப்பித்ததாக அவர் கூறினார். தடையில்லா சான்று திரும்ப பெறப்பட்ட உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதை தான் தடுக்கவில்லை என கூறியுள்ள ரகுபதி, மேல்முறையீடு செய்வது தொடர்பான முடிவு அரசு வழக்கறிஞரிடமே இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேல்முறையீடு செய்வதற்கான அனுமதியை சட்டத்துறை செயலரே வழங்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர் அதில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என விளக்கமளித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் இரைச்சலை ஏற்படுத்தினால் இனி 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் எச்சரித்துள்ளது. செல்போனில் சத்தமாக பேசுவது, இயர்போன் இல்லாமல் பாடல்கள் கேட்பது அல்லது வீடியோ பார்ப்பது, போனை ஸ்பீக்கர் மோடில் வைத்துக் கொண்டு பேசுவது போன்ற செயல்களுக்கு இந்த அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் காமேனியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. காமேனி கடந்த பிப்ரவரி 28 அன்று கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு 131 நாள் கழித்து அவரது உடல் ஈரானின் மஷாத் நகரில் உள்ள இமாம் ரெசா புனித தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக 1 வார காலத்திற்கு மேலாக ஈரான், ஈராக் நாடுகளில் நடந்த அவரது இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கொல்ல ஈரான் திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் உளவுத்துறை புதிய தகவலை அமெரிக்காவுடன் பகிர்ந்துள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையே வான்வழி தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இத்தகவல் வெளியாகியுள்ளது. தன்னை தீர்த்து கட்ட ஈரான் துடிப்பதாக ட்ரம்ப் கூறினார். எனினும் அமெரிக்காவை மீண்டும் போருக்குள் இழுக்க இஸ்ரேல் இந்த தகவலை திட்டமிட்டு பரப்பி இருக்கலாம் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் சிலர் சந்தேகிக்கின்றனர். அமெரிக்கா, ஈரான் இடையே மீண்டும் போர் மூண்டுள்ளதால் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது.
வழக்கமாக நாள் ஒன்றுக்கு 130 கப்பல்கள் பயணிக்கும் இந்த பாதையில் தற்போது வெறும் 5 கப்பல்கள் மட்டுமே இயக்கப்பட்டுள்ளன. இதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தை பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கும் நிலையில் சமாதான தூதர்களின் தீவிர முயற்சியால் தற்போது இரு நாடுகளும் தற்காலிகமாக தாக்குதல்களை நிறுத்தியுள்ளன. தூதரக பேச்சுவார்த்தையை மீண்டும் சீரமைக்க சர்வதேச அளவில் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜெர்மனியில் இந்த ஆண்டு கடும் வெப்பம் காரணமாக இதுவரை சுமார் 5120 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டின் பொது சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாத இறுதியில் வாராந்திர சராசரி வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸை கடந்ததால் அதிக மக்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இறந்தவர்களில் சுமார் 4270 பேர் 75 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட முதியவர்கள் மக்கள் தொகையில் பெண்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதால் ஆண்களை விட பெண்களே அதிகம் இறந்துள்ளனர். அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பாம் பீச் சர்வதேச விமான நிலையம் டொனால்ட் ஜே ட்ரம்ப் சர்வதேச விமான நிலையம் என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய பெயருடன் தரையிறங்கிய முதல் விமானத்தில் ட்ரம்பின் மகன் எரிக் ட்ரம்ப் பயணித்தார். வரும் ஆகஸ்ட் 18 முதல் இந்த விமான நிலையத்தின் குறியீட்டு எண் DJT என மாறவுள்ளது. மேலும் டென்னசி மாகாணத்தில் உள்ள ஒரு முக்கிய பாலத்துக்கும் டொனால்ட் ட்ரம்பின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. Facebook, இன்ஸ்டாகிராமின் AI சேவைகளை மேம்படுத்தவும் கணினி திறனை இரட்டிப்பாக்கவும் மெட்டா நிறுவனம் ஐரிஸ் என்ற தனது சொந்த AI சிப்பை வரும் செப்டம்பர் முதல் தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. TSMC மற்றும் பிராட்காம் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த சிப்பை மெட்டா தயாரிக்கிறது. இதன் மூலம் NVIDIA, AMD போன்ற பிற நிறுவனங்களின் மீதான சார்பு குறைந்து சிப் வாங்கும் செலவும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதிப் போட்டியில் மொராக்கோவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்த ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்க முடியாமல் திணறின. இரண்டாவது பாதியில் பிரான்ஸ் தனது ஆட்டத்தை தீவிரப்படுத்தியது. 60வது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் எம்பாப்பே முதல் கோலை அடித்தார். அதனைத் தொடர்ந்து 66வது நிமிடத்தில் உஸ்மான் டெம்பேலே மேலும் ஒரு கோல் அடித்தார். தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. ஏனைய தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் வரும் 13, 14ஆம் தேதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளிலும் சூறைக்காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. இதேபோன்று அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.